வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகளினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்வில் நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், எங்களுடன் இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அரோஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அரோஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நாங்கள் இந்த மத்திய கிழக்கு நிலவரத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்கா தொடர்ந்தும் நேற்றும் விமான தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறது. பதிலுக்கு ஈரானும் அமெரிக்காவுடைய தளங்கள், அருகில் உள்ள நாடுகளில் உள்ள தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த முறையும் நிறைய சேதங்கள் ஏற்பட்டதாக தெரிகிறது. பல இடங்களிலே வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவை ஆதாரங்கள் உள்ளது என்றுதான், அதாவது பொய்யான வீடியோ அல்ல என்றும் தகவல்கள் வருகின்றன. இப்பொழுது என்ன நடக்கிறது, ஈரானில் உள்ள சேத விவரங்கள் என்ன, அதே போல ஈரானின் தாக்குதலால் உள்ள சேத விவரங்கள் எந்தெந்த நாடுகளிலே சேதங்கள் என்னன்றதை முதலில் தர முடியுமா? இன்றும் தாக்குதல்கள், இரண்டு தரப்பும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. குவைத் மீண்டும் கடுமையாக ஈரானால் தாக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தின் அல்சோர் எரிசக்தி நிலையம், அதாவது மின் உற்பத்தி நிலையம் வந்து சேதமடைந்ததால் முற்றாக மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் இந்த ஒயில், அதாவது இந்த சேட்டலைட் இமேஜ்களை பார்க்கும்போது, செய்மதி படங்களை பார்க்கும்போது ஒயில் டெர்மினலும் வந்து சேதமடைந்திருப்பதாக கூறுகிறார்கள். இந்த அபாபில் 3 என்கின்ற ஈரான் ட்ரோன் தான் அதிக அளவில் இந்த தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த பிரித்தானியாவின் ஃபைனான்சியல் டைம் என்ன கூறுகிறது என்று சொன்னால், அதாவது ஈரான் ஏவும் குறுந்தூர ஏவுகணைகளுக்கு குவைத் ஒரு இலகுவான இலக்காக மாறி இருக்கிறது என்று பிரித்தானியாவில் இருந்து வருகின்ற ஃபைனான்சியல் டைம் தெரிவித்திருக்கின்றது. குவைத்தில் கடும் அச்சம் நிலவுகிறது என்றும் 1990 ஈராக் நடத்திய படையெடுப்பின் விளைவுகளில் இருந்து அந்த நாடு இன்னும் முற்றாக மீளவில்லை. தேசிய பாதுகாப்பு ஆய்வுகளுக்கான நிறுவனம் INSS என்ற நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி குவைத்துக்கு கிட்டத்தட்ட இதுவரையில், அதாவது ஈரான் மீதான அமெரிக்கா போர் ஆரம்பித்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1400 ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அந்த குவைத்தை நோக்கி ஏவப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலம் இத்தகைய தாக்குதல்களுக்கு உள்ளான ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அடுத்தபடியாக குவைத் தான் உள்ளது என்று சொல்லியும் கூறியிருக்கின்றது இந்த ஃபைனான்சியல் டைம். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஜோர்டான் பகுதியில் இருந்து C-17A என்ற குளோப் மாஸ்டர் விமானம் வந்து 2 தடவைகள் இந்த மெடிக்கல் இவாக்குவேஷன் என்று சொல்லி காயமடைந்தவர்களை, இறந்தவர்களை ஏற்றி கொண்டு செல்வதாகவும், அது ஜெர்மனுக்கு கொண்டு செல்வதாகவும் கூறியிருக்கிறது. 24 பேர் இந்த ஜோர்டானில் காயமடைந்திருப்பதாக அமெரிக்க படையினர் நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் நியூயார்க் டைம்ஸ் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றது, இந்த ஒரு வாரத்துக்கு மேற்பட்ட 2 வார போரில் அமெரிக்க படையினர் 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க படையினர் காயமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறது. இருந்தாலும் பென்டகன் கூறியிருக்கிறது அவர்களில் பெரும்பாலானவர்கள் சிறு காயங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அவர்கள், அதாவது நியூயார்க் டைம் இன்னொன்றையும் கூறுகிறது, அமெரிக்கா வந்து தனது இழப்புகளை முற்றாக மறைக்கிறது என்று கூறியிருக்கின்றது. இதே சமயம் வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலில் FPS-117 என்ற ரேடார் சிஸ்டமும், ஏர்லி வார்னிங் சிஸ்டம் என்ற இந்த விரைவாகவே ஏவுகணைகளை கண்டறியும் தொகுதியும் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஜோர்டான் சிரியா எல்லையில் இருக்கின்ற, அதாவது வட ஜோர்டான் பகுதியில் இருக்கின்ற டவர் 22 என்ற பகுதியும் சேதமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறது இந்த சேட்டலைட் செய்தி இமேஜ், சேட்டலைட் படங்களில் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. இதே நேரம் பஹ்ரைனில் இருக்கின்ற அமேசான் டேட்டா சென்டர் தாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். பல்கேரியாவில் இருந்து இப்போது அமெரிக்கா என்ன செய்கிறது என்று சொன்னால், பல விமானங்கள் இப்போது இந்த வளைகுடா நாடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் கதைக்கிற நேரத்தில் ரொமேனியாவில் இருந்து 2 KC-135T என்ற விமானம் புறப்பட்டு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் பல்கேரியாவில் இருந்து விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புவது, விமானங்களை அங்கிருந்து அனுப்புவது தொடர்பாக கூறப்பட்ட செய்திகளுக்கு வந்து ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது பல்கேரியாவுக்கு.
அதாவது தாங்கள் பல்கேரியாவை தாக்குவோம் என்ற துணியில் தான் விட்டிருக்கின்றது. பஹ்ரைன் இருக்கிற 5வது கடற்படை தலைமையகத்தில் புகை மண்டலமாக இருப்பதாகவும் ஏவுகணைகள் வீழ்ந்து படித்ததாகவும் கூறப்படுகின்றது. இதே நேரம் KC-135C என்ற விமானம், இந்த டேங்கர் விமானம் பாரசீக வளைகுடாக்கு மேலால் பறந்து கொண்டிருந்த போது அது அவசர சமிக்கையாக 7700 என்ற கோட்டை அனுப்பியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதற்கு பிறகு அந்த பிளைட் ரெடாரில் வந்து அந்த விமானம் மறைந்திருக்கின்றது. அது தரையிறங்கி இருக்கிறதா அல்லது என்ன நடந்தது தொடர்பாக யாருக்கும் எதுவும் தெரியவில்லை என்றுதான் கூறுகிறார்கள். இதே நேரம் ஈராக் மீதும் தாக்குதல் நடந்திருக்கிறது. வட ஈராக்கில் உள்ள ஏவில் வான்படை தளம் தாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வான்படை தளத்தை நோக்கி ஆம்புலன்ஸ் நோயாளர் காவு வண்டிகள் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மேற்கு ஆசியாவில் விமானங்கள் தொடர்ச்சியாக இடைநிறுத்தப்படலாம், அதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று அமெரிக்கா கூறியிருப்பதாக இப்போது கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் பல விமான நிறுவனங்கள் இப்போது விமானங்களை வளைகுடா நாடுகளுக்கான விமான சேவையை நிறுத்தியிருக்கின்றது. ஆனால் இப்ப அமெரிக்கா வந்து நான் இப்ப ரொமேனியாவிலிருந்து போகிற விமானங்கள் தொடர்பாக கூறியிருந்தேன். அமெரிக்கா இப்போது இந்த அமெரிக்க வான்படையின் 3 KC-135T ரக வான்வழி எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி பென்சில்வேனியாவில் இருந்து புறப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பிரித்தானியாவில் இருக்கின்ற RAF தளத்தில் இருந்து 15 F-35A ரக விமானங்கள் புறப்பட்டிருப்பதாகவும், அதே நேரம் இங்கே பிரித்தானியாவின் வேறொரு தளத்திலிருந்து 12 F-15 ரக விமானங்கள் புறப்பட்டிருப்பதாகவும், இத்தாலியின் அலியானா விமான நிலையத்திலிருந்து 12 F-16 ரக விமானங்கள் புறப்பட்டிருப்பதாகவும், ஜெர்மனியின் விமானப்படை தளத்திலிருந்து 12 F-16 விமானங்கள் புறப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவை எதற்காக இப்ப ஈரான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த போகிறார்களா அல்லது இவர்கள் இந்த இழப்புக்கள், விமானத்தின் இழப்புக்களை குறைப்பதற்காக அவற்றை கொண்டு செல்கிறார்களா என்றது தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது ஈரானின் மீது நடந்த தாக்குதல்களிலே ஒரு தாக்குதல் வந்து இந்த மறைந்த அலி கொமேனி அவர்களுடைய அந்த உடல் புதைக்கப்பட்ட, அல்லது நான் நினைக்கிறேன் முஸ்லீம், அதாவது இஸ்லாமிய முறைப்படி அதை எரிப்பார்கள் நினைக்கிறேன், அல்லது புதைப்பதா எனக்கு சரியாக தெரியவில்லை. அந்த இடத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும், அது ஒரு மோசமான தாக்குதல், அதாவது ஒரு கொல்லப்பட்ட ஒருவருடைய நினைவிடத்தின் மீது தாக்குதல் நடத்துவது என்ற செய்தி ஒன்று வந்திருக்கிறது. அதை விட அமெரிக்க அதிபர் நேற்று கூறியிருக்கிறார், ஈரான் இந்த தாக்குதல்களுக்கு பின்னர் ஒரு சமாதானத்துக்கு வருவதற்காக கெஞ்சுகிறது என்ற தலைப்பிலே, அல்லது மிகவும் முன்முனைப்பு காட்டுகிறது என்ற தொனியிலே ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். உண்மையில் ஈரான் அவ்வாறு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்குமா, அல்லது இவர்கள் வளமை போல தாங்கள்தான் வென்று கொண்டிருக்கிறோம், மற்றவர்கள் தோற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த வளமையான பாணியிலான செய்தியாக அதை பார்க்க முடியுமா? ஈரான் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் ஈரான் தயாராக இல்லை. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கூட ஈரான் அதிலிருந்து உத்தியோகபூர்வமாக வெளியேறியதாக அறிவித்து விட்டது. ஈரான் எந்த தாக்குதலுக்கும் தாங்கள் தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றது. அமெரிக்காவுக்குத்தான் இப்போது பிரச்சனை என்னவென்று சொன்னால், அமெரிக்கா இந்த போரை தொடர முடியாத அளவுக்கு அமெரிக்கா பொருளாதாரமும் அடுத்ததாக நிதி ஆயுத வளங்களும் குறைவாகத்தான் இருக்கின்றன. இப்போது பப் அல் மண்டே பகுதி வந்து மூடப்பட்டது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது. எவ்வளவு தாங்கள் ரிசர்வில் இருக்கிற எண்ணெய்களை எடுத்து எண்ணெய் விலையை கட்டுக்குள் கொண்டு வர முற்பட்டிருந்தாலும் இந்த ஹோமூஸ் நீரிணைகளால கிட்டத்தட்ட 20 மில்லியன் பரல்கள் ஒரு நாளைக்கு வருகிறது என்று சொன்னால், பப் அல் மண்டே பகுதிக்காக 5 தொடக்கம் 9 மில்லியன் பரல்கள் ஒரு நாளும் வருவதுண்டு. அதுவும் தடைப்படுவதால் இன்று எண்ணெய் விலை $91 உயர்ந்திருக்கின்றது. இது $150 மாறும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவிலும் ஒரு கலன் வந்து இப்போது $4 விட அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் அமெரிக்க அதிபர் இப்போது ஒன்றை கூறியிருக்கின்றார், அன்சர் அல்லா அமைப்புடன் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்களுடன் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன் அவர்கள் இதை மூடினார்கள் என்ற துணியைத்தான் பேசியிருக்கிறார். ஆனால் இவர்தான் இப்ப சில வருடங்களுக்கு முதல் கூறியிருந்தார், அன்சர் அல்லா பகுதியை தாங்கள் போரில் தோற்கடித்து விட்டோம், அவர்களை அழித்து விட்டோம் என்று கூறியதும் அவர்தான்.
2023ஆம் ஆண்டு காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்த பின்னர் அன்சர் அல்லா அமைப்பினர் தாக்குதலை இந்த செங்கடலை மூடியிருந்தார்கள். அந்த தாக்குதல்களில் அமெரிக்கா ஈடுபட்டிருந்தது. அதுக்கான ஒரு போர் நிறுத்தம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் அளவில் வந்திருந்தது. அதற்கு பிறகு தாக்குதல்கள் பெருசாக நடைபெறவில்லை. இப்போது இதை மூடியிருப்பது அமெரிக்காவுக்கு அடுத்த ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இப்ப இது தொடர்பாக அமெரிக்காவின் ஆய்வாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இப்ப ஈரானுடனான போரை வெள்ளை மாளிகை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தது மட்டுமல்லாது மோதல்கள் தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் இந்த மோதல்கள் மீதான கட்டுப்பாட்டை அமெரிக்கா இழந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த போரை அமெரிக்கா கட்டுப்படுத்துகிறதா என்பதில் எல்லோருக்குமே உறுதி இல்லை என்று சொல்லியும், ஆரம்பத்திலே இருந்தே இறுதி இலக்கை கொண்ட ஒரு தெளிவான வியூகம் அவர்களிடம் இருக்கவில்லை என்றும், அமெரிக்காவின் நோக்கம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது என்றும், போராட்டக்காரர்களுக்கு ஆதரவளிப்பது முதல் ஆயுதங்களை செய்வதை தடுப்பது அல்லது ஈரானுடனான ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாக்களுக்கு இடையிலான தொடர்புகளை உடைப்பது, இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது, எண்ணெய் ஏற்றுமதியை மீண்டும் ஆரம்பிப்பது என்று பல நோக்கங்களை அவர்கள் மாறி மாறி கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இப்ப என்னென்று சொன்னால், இப்ப ட்ரம்ப் நீங்கள் கூறியது போலதான் இன்று என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஏனென்றால் இன்று லெபனான் அதிபர் அவுன் போயிருக்கின்றார் வெள்ளை மாளிகைக்கு. 17 வருடங்களுக்கு முதல் பிறகு ஒரு புதிய லெபனான் ஒரு அதிபர் போனது இது முதல் தடவை. அப்போது அவர் கூறியிருக்கின்றார், தாங்கள் ஈரானை முற்றாக நாசம் செய்வோம் என்று சொல்லியும், ஈரான் அந்த சிவில் கட்டமைப்புகளை தாக்கி அழிப்போம் என்று சொல்லியும் அதில் கூறியிருக்கின்றார். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் எதற்கும் தயாராகத்தான் இருப்பதாக கூறுகிறது. இப்பொழுது என்னுடைய வினா என்னவென்றால், அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துகின்ற விமானங்கள் எங்கு நிறுத்தி வைக்கப்பட்டு எங்கிருந்து புறப்பட்டு வருகின்றன? அநேகமாக இந்த மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கிற குவைட்டோ, பஹ்ரைனோ, ஜோர்டானோ இல்லை மற்ற நாடுகள் அனைத்துமே இப்பொழுது எறிகணை வீச்சுகளுக்கு உட்படும் நாடுகளாக இருக்கின்றன. அங்கே நிறுத்தி வைக்கப்படுவது மிகவும் ஆபத்தானது. அதே நேரத்திலே அதாவது இஸ்ரேலினுடைய பென்குரியர் விமான நிலையத்தில் தான் அவருடைய டேங்கர், அதாவது எரிபொருள் நிரப்புகின்ற விமானங்களை கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றதை தவிர யுத்த விமானங்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றது கூறப்படவில்லை. அப்போ இந்த யுத்த விமானங்கள் பறந்து வரக்கூடிய தூரத்திலிருந்து எந்த இடத்திலிருந்து இப்பொழுது பறந்து வருவதாகவும், அது ஈரானின் தாக்குதல் வீச்சுக்குள் இல்லாத இடமாக இருக்கிறதா? என்னென்ன அதை பற்றின தகவல் கொஞ்சம் கூறுங்கள். அவர்கள் ஐரோப்பாவில் இருந்துதான் போகின்றது. இப்போது நான் முதல் கூறியது போல பிரித்தானியாவில் இருந்து போகிறார்கள். என்னென்று சொன்னால், இந்த F-15 ரக விமானங்கள் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியவை, F-16 மாதிரி இல்லை. எனவேதான் F-15 ரக விமானங்கள் அதுக்கென்று தயாரிக்கப்பட்டவை. அவர்கள் அந்த விமானங்கள் மேலதிகமாக எக்ஸ்ட்ரா ஃபியூவல் டேங்குகளையும் காவி செல்லக்கூடியவை. அப்ப அந்த விமானங்களைத்தான் அவர்கள் கூடுதலாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் அந்த விமானங்கள் எங்கென்று சொன்னால் இத்தாலி, ஜெர்மனி, பிரித்தானியா போன்ற தளங்களில் இருந்துதான் புறப்பட்டு செல்கின்றன. இப்போது பல்கேரியாவும் கேட்டிருக்கிறார்கள், சைப்ரஸையும் அதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள், மற்றது இஸ்ரேல் தளத்தையும். நீங்கள் கூறியது போல இந்த முதலாவது தாக்குதலுக்கு பிறகு வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற தளங்களில் அவர்கள் பயன்படுத்துவதில்லை. கடற்படை கப்பல்களுக்கு கூட எண்ணெய்களை நிரப்புவதற்கு பயன்படுத்துவது குறைவு. ஆக ஓமானில் மற்ற பக்கம் இருக்கின்ற துறைமுகத்தை பயன்படுத்தி இருந்தார்கள். இந்த தடவை அதையும் ஈரான் தாக்கி இருக்கின்றது என்றபடியால் அதிலும் அவர்களுக்கு கப்பல்களுக்கு கூட எண்ணெயை நிரப்புவது கடினம். எனவேதான் டியாகாசியா அல்லது இலங்கையை அவர்கள் யோசிக்கிறார்கள் கப்பல்களை வைத்திருக்கக்கூடிய இடமாக. விமானங்களும் அவ்வாறுதான். ஆனால் இப்போது ஜோர்டானில் தான் இங்கிருந்து ஏனைய வளைகுடா நாடுகளில் இருந்த விமானங்களை ஜோர்டானுக்கு கொண்டு போய் வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த தடவை ஈரான் ஜோர்டானைத்தான் மூர்க்கமாக தாக்கியிருந்தது. நேற்று கூட நாங்கள் பேசியிருந்தோம், ஜோர்டான் வான்படை தளங்களில் இருக்கின்ற விமானங்கள் எல்லாம் இப்போது வெறுமையாக இருக்கின்றது, எல்லாத்தையும் இடம் மாற்றி விட்டார்கள் அல்லது ஹேங்கருக்கு கொண்டு போய் விட்டார்கள். ஏன்னா பெருமளவான விமானங்கள் சேதமடைந்திருக்கின்றன. இப்ப நியூயார்க் டைம்ஸ் கூட போட்டிருக்கிறது, பல உலங்கு வானூர்திகள் சேதமடைந்திருக்கிறது என்று சொன்னால், ஆனால் தணிக்கை காரணமாக ஒன்றும் வெளியில் வரவில்லை. இப்போதைக்கு அவர்கள்
ஐரோப்பிய நாடுகளில் இருந்துதான். இப்ப இத்தாலி, ஜெர்மனி, இங்கிலாந்து எல்லாம் இல்லை என்று சொன்னாலும், தாங்கள் இந்த போரில் பங்கு பெற்றவில்லை என்று சொன்னாலும், அவர்கள் அங்கிருந்து அந்த தளங்களைத்தான் அமெரிக்கா பாவிக்கின்றது. அதில் எந்தவித இதுவும் இல்லை. அதற்கு துணையாக இந்த ரொமேனியாவை கூட கூறியிருந்த தனது தளத்தை பயன்படுத்தலாம் என்று. ஆனால் ஈரான் கூறியிருந்தது ரொமேனியா தன் ஏவுகணை வீச்சுக்குள் தான் இருக்கின்றது என்று கூறியிருந்தது. இப்போது அங்கிருந்துதான் இந்த டேங்கர் விமானங்களும் புறப்பட்டிருக்கின்றன. இப்ப டேங்கர் விமானங்கள் இருப்பதால் தான் இந்த குண்டு வீச்சை அமெரிக்காவால் நடத்த முடிகிறது நீண்ட தூரத்தில் இருந்து. ஆனால் இவ்வாறு நீண்ட தூரத்தில் இருந்து தொடர்ச்சியான இந்த போரை தக்க வைக்க முடியாது. இப்பொழுது ஜோர்தான் மீது தாக்குதல்களிலே அன்று 3 பேர் அமெரிக்க படையினர் இறந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 100 பேர் வரையிலே இப்பொழுது மொத்தமாக காயமடைந்தது என்று கூறுகிறார்கள். அது மொத்தமாக இந்த சண்டை தொடங்கப்பட்டதா அல்லது இந்த அதாவது அன்று நடந்த ஜோர்தானின் தாக்குதல் என்பது தெளிவாக இல்லை. அதே நேரத்திலே இப்பொழுது இந்த அவர்களுடைய இடைமறிப்பு ஏவுகணைகள் எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக இடைமறிக்கின்றன, அதாவது எத்தனை ஏவுகணைகளை ஏவினால் அதிலே வெற்றிகரமாக அவைகள் இலக்கை அடைகின்றன, எத்தனை தடுக்கப்படுகின்றன. ஏனென்றால் அவர்களிடம் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இருக்கின்றன, இடைமறிப்பு செய்கின்றன என்று கூறினாலும் தாக்குதல் நடைபெறுகிறது. அப்படி பார்க்க போனால் எத்தனை விதமான ஏவுகணைகள் வெற்றிகரமாக இலக்கை தாக்குகின்றன. அதே வேளையில நீங்கள் முதல் கூறியிருந்தீர்கள், இந்த ஜோர்தான் தான் இஸ்ரேலுக்கான ஒரு இடையில இருக்கிற ஒரு பின்புல ஏவுகணை தடுப்பு மையம் என்று சொல்லி இஸ்ரேலை தாக்குவதாக இருந்தால் இந்த ஜோர்தானில் இருந்துதான் அந்த அதாவது இந்த பின்தடுப்பு ஏவுகணைகள் தடுப்பு ஏவுகணைகள் ஏவப்பட வேண்டும் என்று. இப்பொழுது ஜோர்தானின் மீது தாக்குதல் நடப்பதை தடுக்க முடியாது என்றால் இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடங்கினால், இன்னும் தொடங்கப்படவில்லை இஸ்ரேல் மீது, ஈரான் தொடங்கவில்லை, இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது அல்லவா? இதை பற்றி கொஞ்சம் கூறுங்க. இஸ்ரேல் அதான் என்று சொன்னால் இஸ்ரேலில் தான் பெருமளவான இந்த டேங்கர் விமானங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தவில்லை என்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலை கூறியிருக்கிறது, நீங்கள் தாக்குதல்கள் வர வேண்டாம் என்ற. ஏனென்றால் இஸ்ரேலை தாக்கினால் அமெரிக்காவுக்கு தனது விமானங்களை வைத்திருப்பதற்கோ அல்லது பின்தளத்துக்கோ இடம் இல்லாமல் போய்விடும். எனவேதான் இப்ப இஸ்ரேலின் நிதி அமைச்சர் கூறியிருக்கின்றார், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமீபத்திய போரை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான வரையறுக்கப்பட்ட மோதலாக இருப்பதாகவும் இஸ்ரேலுக்கு அதில் விருப்பம் இல்லை என்று சொல்லி, தற்போது அமெரிக்கா செய்கின்ற போர் தங்களுக்கு ஒரு சாத்தியமானது ஒன்றுதான் என்றபடியால், அந்த செலவையும் அமெரிக்கா தான் ஏற்கிறது என்றபடியால் இஸ்ரேல் சும்மா உட்கார்ந்து பொப்கார்ன் சாப்பிட்டு கொண்டு பார்த்து கொண்டிருக்கலாம் என்றுதான் அவர் ஒரு நேரானலில் நிதி அமைச்சர் கூறியிருக்கின்றார். ஆனால் உண்மையில் என்னென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு தெரியும், தாங்கள் இதுக்கு இறங்கினால் ஈரான் பலமாக தாக்கும் என்று. ஜோர்டானிற்கு விழுந்த ஏவுகணைகளை கூட தடுக்க முடியவில்லை நீங்கள் கூறியது போல. ஆனால் ஒன்றை கூறுகிறார்கள் படைத்துறை ஆய்வாளர்கள், இப்ப அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த ஆயுத பலம் மலைக்கும் மடவுக்கும் ஒப்பானதுதான். ஆனால் அமெரிக்கா 90 குண்டுகளை வீசி 90 இலக்கை தாக்குவதும் ஒன்றுதான். ஈரான் 90 ஏவுகணைகளை வீசி 5 இலக்கை தாக்கினாலே ஈரானுக்கு வெற்றிதான் என்று கூறியிருக்கிறார்கள். என்றால் அவர்களின் இலக்குகள் பலது இவர்களுக்கு தெரியாது எங்கு இருக்கின்றது என்று. இவர்கள் ஒரு கெஸ் பண்ணி அல்லது புலனாய்வு தகவல்கள், சேட்டலைட் தகவல்களை வைத்துக் கொண்டுதான் தாக்குதலை நடத்துகிறார்கள். ஆனால் இவர்களின் தளங்கள் தெளிவாக அவர்களுக்கு தெரியும், இந்த தளங்கள் என்று சொல்லி. அது ஒரு முக்கிய பிரச்சனை. அடுத்ததாக இன்னொரு கூறியிருக்கிறார்கள், இப்ப ஜோர்டானில் இடம்பெற்ற தாக்குதல்கள் எல்லாம் துல்லியமாக தாக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனையோ 1000 மைல்களுக்கு அங்கால் வைத்து. இப்ப இதற்கான துல்லியமான தகவல்களை யார் கொடுக்கிறார்கள்? ஈரானிடம் அவ்வாறு சேட்டலைட்டுகள், அதனை ஒழுங்கமைக்கின்ற ஜிபிஎஸ்கள், அதற்கான தொழில்நுட்பங்கள் இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியானது ஒன்று. அப்ப இதை சீனாவும் ரஷ்யாவும் இதற்கான தகவல்களை, நிகழ்கால தகவல்களை உடனுக்குடன் வழங்கித்தான் இந்த தாக்குதல்களை ஒருங்கிணைக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப இவ்வாறு தொழில்நுட்பத்துடன் ஈரான் தாக்குதல்கள் நடைபெறும் போது இதை தடுப்பது என்பது முடியாத காரியம். அதுதான் ஒரு பிரச்சனை அமெரிக்காவுக்கு. இப்ப இந்த தலைப்பை ஜோர்டானும் முற்றாக கிளிய பண்ணப்பட்டால் அடுத்தது இஸ்ரேல் மீதும் ஈரான் தாக்குமாக இருந்தால் இந்த போரை அவர்கள் தொடர முடியாது. இப்பொழுது நாங்கள் ஹோர்முஸ் பற்றி வருவோம்.
ஹோர்முஸினூடாக ஈரான் கேட்கின்ற வரியை கொடுக்காமல் அதனூடாக செல்ல முற்பட்ட ஒரு லைபீரிய கப்பலும் இன்னொன்று மோல்டா கப்பல் என்று நினைக்கிறேன், அவற்றின் மீது தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகிறது. இப்பொழுது அதாவது அமெரிக்கா ஈரானிலிருந்து புறப்படுகின்ற, குறிப்பாக ஈரான் ஏற்றுமதி செய்கின்ற எண்ணெயை தடுப்பதற்காக ஈரான் கப்பல்களை மட்டும்தான் தடுக்கிறது. மற்றும்படி தன்னுடைய அதாவது ஓமான் பக்கமாக கப்பல்களை செய்வது நகர்வதை அதை விரும்புகிறது. அதே நேரத்தில் இப்பொழுது ஈரான் தனது பகுதியினூடாகத்தான் அந்த கப்பல்கள் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து அதை மீறுவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. அதை பற்றி நேற்றும் பார்த்தோம். இன்றும் 2 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானின் துறைமுகங்களில் இருந்து ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா தடுப்பதற்கு சமனாக இப்பொழுது ஹவுதிகளும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், சவுதி அரேபியாவினுடைய துறைமுகங்களில் இருந்து புறப்படும் எந்த கப்பல்கள், நாங்கள் நேற்று குறிப்பிடுகின்ற பொழுது சவுதி அரேபிய கப்பல்கள் என்றுதான் நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் இப்பொழுது தெளிவாக அந்த செய்தி வந்திருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய எந்த துறைமுகத்திற்கும் வருகின்ற எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் அவற்றை நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். ஆக இது கிட்டத்தட்ட பதிலடிமாக ஈரானிலிருந்து கப்பல்கள் துறைமுகங்களிலிருந்து புறப்பட முடியாது என்றால் சவுதி அரேபியாவிலிருந்தும் புறப்பட முடியாது என்கின்ற பதில் தாக்குதலான இதை தெளிவாக விளக்குங்கள். ஹோர்முஸிலே இப்பொழுது என்ன நடக்கிறது, அது மாதிரி இந்த ஹவுதிகளினுடைய எச்சரிக்கையை பற்றியது. ஹவுதிகளின் எச்சரிக்கை அந்த பிராந்தியத்தை இதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கின்றது. அதாவது இந்த ஈரான் அயத்துல்லா அலி ஹமேனியின் இறுதிச் சடங்குக்கு 3 விமானங்களில் அன்சர் அல்லா அமைப்பினர் வந்திருந்தார்கள். அவர்கள் நாடு திரும்பிய போது சவுதி அரேபியா அவர் அந்த விமானத்தை இறங்க தடை விதித்திருந்தது. அதை மீறி அவர்கள் இறங்கிய போது அந்த விமான நிலையத்தை தாக்கியிருந்தது. அதற்கு பிறகு அவர்கள் இன்னொரு விமான நிலையத்தில் தங்கள் விமானத்தை தரையிறக்கியிருந்தார்கள். இப்போது சவுதி அரேபியா அந்த மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தலாம் என்ற நிலையில் அவர்கள் இந்த பப் அல் மண்டேப் பகுதியை மூடியிருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போலதான் சவுதி அரேபியாவின் துறைமுகங்களுக்கு போகின்ற கப்பல்கள் அனைத்தும் முடக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 20 சூப்பர் டேங்கர் கப்பல்கள் ஃபுல்லாக லோட் பண்ணின நிலையில் அதற்குள் சிக்கி இருப்பதாகவும் அவை சுவேஸ் கால்வாயினூடாக கூட போக முடியாத ஒரு நிலையில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். 6 கப்பல்கள் சவுதியின் துறைமுகத்துக்கு நோக்கி சென்ற கப்பல்களை அன்சர் அல்லா அமைப்பு தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. அவர் திருப்பி விடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 2 சவுதி அரேபியா என்ற கப்பல்கள் அங்கிருந்து வந்த கப்பல்களும் திரும்பி போயிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து எண்ணெய் விலை $91 உயர்ந்திருக்கின்றது. $150 வரலாம். இதை இன்னும் 2-3 நாளைக்கு நீடித்தால் என்று கூறப்படுகின்றது. இந்த அன்சர் அல்லா அமைப்பை பொறுத்தவரையில் 2014ஆம் ஆண்டு அவர்கள் ஒரு உள்நாட்டு யுத்தத்தின் மூலம் ஏமனின் சானா என்ற தலைநகரத்தை கைப்பற்றியிருந்தார்கள். அதற்கு பிறகு சவுதி அரேபியா 8 வருடங்கள் போரை மேற்கொண்டாலும் அவர்களை வெற்றி ஈட்ட முடியவில்லை. இப்ப இந்த பப் அல் மண்டேப் பகுதியின் ஊடாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 தொடக்கம் 9 மில்லியன் பேரல் எண்ணெய் வெளியில் வருவதுண்டு. ஹோர்முஸின் 20 மில்லியன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 29-30 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு என்று சொன்னால் 10 நாளைக்கு என்றாலும் 300 மில்லியன் பேரல் எண்ணெய் இல்லாமல் போய்விடும். இப்போது அமெரிக்கா சொல்கிறது என்னென்று சொன்னால், கடந்த மே மாதத்திலிருந்து தாங்கள் 900 கப்பல்களை, அதாவது 900 கப்பல்களை தாங்கள் பாதுகாப்பாக வெளியில் கொண்டு வந்ததாகவும் அதில் 450 மில்லியன் பேரல் எண்ணெய்களை தாங்கள் வெளியில் கொண்டு வந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். அதை உறுதிப்படுத்துவதற்கு வேறு தகவல்கள் இல்லை. இப்ப பப் அல் மண்டேப் பகுதி நீரிணை மிகவும் அந்த நீரிணை பகுதி மிக சிக்கலாகி வருகிறது என்று சொல்லியும், இந்த சவுதி அரேபியா ஏமன் மீது விதித்திருக்கின்ற அந்த வான் தடைக்கு பதிலடியாகத்தான் அவர்கள் இந்த அறிவித்தலை விட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும், இதன் மூலம் கடல் வழி பாதை முற்றாக தீவிரமடைந்துள்ளது என்று சொல்லியும், கடந்த வாரம் வரை சவுதி அரேபியா செங்கடலில் உள்ள ஜம்பு துறைமுகம் வழியாக நாளொன்றுக்கு சுமார் 4 தொடக்கம் 4.5 மில்லியன் பீப்பாய் எண்ணெய்களை ஏற்றுமதி செய்து வந்தது. இதில் ஆசிய சந்தைகளுக்கு விநியோகிக்கப்படுகின்ற எண்ணெய் கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய்கள் என்று சொல்லியும், அதாவது இந்த எண்ணெய் பப் அல் மண்டேப் பகுதி நீரிணையை கடந்து தெற்கு நோக்கி செல்ல வேண்டியிருந்தது என்றும் கூறியிருக்கிறார்கள். அந்த போக்குவரத்து பாதை இப்போது தடைப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றாக ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றி செல்வது பயண தூரத்தை 6000 தொடக்கம் 6500 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்றும்,
இது கூடுதலாக 10 தொடக்கம் 14 நாட்கள் வரை தொடரும் செல்லும் என்று, அதாவது டிலே ஆகும் என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். மற்றும் எரிபொருள் மற்றும் பணியாளர்கள் செயற்பாட்டு செலவுகள் மட்டும் ஒரு கப்பலுக்கு 1.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லியும், இதை சுற்றி வாரது என்று சொன்னால் ஒரு கப்பலுக்கு, அதாவது ஈரான் கேட்ட காசு போல ஒரு கப்பலுக்கு 2 மில்லியன் டாலர்களை கேட்டாங்க. இது சும்மா போறதுக்கே அவர்களுக்கு இவ்வளவு நாடும் இவ்வளவு செலவு முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப இது அப்ப இது இந்த இந்த முதலே ஈரான் கூறியிருந்தது தாங்கள் செங்கடலை மூடுவோம் என்று சொல்லி. இப்போது அதற்காகத்தானே சுயஸ் கால்வாயை மனிதனாக வெட்டி நீண்ட காலம் செலவழித்து அந்த சுயஸ் கால்வாயை வெட்டினார்கள், இந்த தூரத்தை குறைப்பதற்காக. கூறுங்கள். அதான் இப்போது இது இந்த நிலைமையை மேலும் சிக்கலாக்கி இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. நேயர்களே, இத்துடன் இன்று இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளுகின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நீங்கள் இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி இந்த செய்திகளை மற்றவர்களுக்கும் சென்றடைய வழி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.